ஒழுக்கமாக வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை. கட்டுப்பாடாக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஒரு டாக்டர் ஆகிறது, என்ஜினியர் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ, ஒரு விஞ்ஞானி ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ, அதுபோல் கட்டுப்பாடாக வாழ்வது, ஒழுக்கமாக வாழ்வது மிகவும் கடினமான வேலை. உணவில் இப்போ கட்டுப்பாடுனா என்ன? கட்டுப்பாடுனா என்ன அப்படின்னா, உணவில் கட்டுப்பாடாக இருப்பது, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது. அது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து கடைபிடிக்கணும். அது அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அதுபோல் உடற்பயிற்சி செய்து உடலை உறுதியாக வைக்க வேண்டும். கட்டுக்கோப்பான உடல் தான் கட்டுப்பாடான உடல். உடல் உறுதி இருந்தால் அந்த உடலில் கட்டுப்பாடு இருக்குன்னு அர்த்தம். உடலை உறுதியாக மாற்றுவதற்கு உணவில் கட்டுப்பாடு தேவை. உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்புறம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேணும். போதை பழக்கங்கள்லாம் இருந்தால் உடலை உறுதியாக வச்சுக்க முடியாது. இதிலேருந்தே தெரியுது, கட்டுப்பாடாக வாழ்வதும் ஒழுக்கமாக வாழ்வதும் ஒரு விஞ்ஞானி ஆவதைப் போல, ஒரு டாக்டர் ஆவதைப் போல, ஒரு என்ஜினியராக ஆவதைப் போல ஒரு கடினமான செயல் என்பது. ஒழுக்கமாக வாழ்வது என்பது, கட்டுப்பாடாக வாழ்வது என்பது ஒரு கடினமான செயல் என்பது இதன் மூலம் தெரிகிறது.